Hello friends, welcome to VV Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல தொன்னே பிரியாணி prawn வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பிரியாணி மசாலா ரெடி பண்றதுக்கு தனியா 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், ஜாதி பத்திரி 1, ஏலக்காய் 3, லவங்கம் எல்லாமே சேர்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இப்போ ஒரு பேன் வச்சு மீடியம் ஹீட் வச்சு எல்லாமே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது கூட 2 பே லீஃபும் சேர்த்துக்கலாம். எல்லாமே கலர் மாறாத மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி துண்டு எல்லாமே சேர்த்து இந்த மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதோட சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த திக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டும் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அது கூட பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, நட்சத்திர சோம்பு, அப்புறம் 2 லவங்கம், பேலீஃப் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், 2 பெரிய வெங்காயம். இது கூட முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அதனால இந்த மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க. அந்த மிளகா எனக்கு காரம் அந்தளவுக்கு உரைக்காது, அதனால நான் இங்கே மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டை. இப்போது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போது நான் இந்த பிரியாணிக்கு எறா எடுத்திருக்கேங்க, அந்த எறா பிரியாணி தான் செய்ய போகிறேன். இதே ப்ரொசீஜர் நீங்கள் சிக்கன் பிரியாணிலையும் செய்யலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேங்க, திக்கான பேஸ்ட்டாக போட்டு சேர்த்துருக்கேன். இப்போது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணும், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட உடனே ஓரத்தில் எண்ணெய் பிரியணும். அதுக்கப்புறமா சால்ட்டு, இந்த மசாலாக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வேகும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எறா எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 1/4 கிலோ எறா எடுத்து ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படின்னா எறா அப்படியே ரொம்ப ஹார்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ப்ரான்ஸ் கொஞ்ச நேரம் குக் ஆனால் போதும், அது அப்படியே சுருண்டுக்கும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நல்லா புதினா இலையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா அந்த மசாலா கூட நல்லா பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. ஸோ அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அந்த மசாலா மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் அதையும் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது மிக்ஸி கழுவி 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியும் 1 கப் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போது நான் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1.5 கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க, 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்ல தண்ணியிலே 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணிங்க. அதில் ஏற்கனவே பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டே 1 கப் வந்திருக்கும், அப்புறம் மிக்ஸி கழுவி 1 கப்பு, அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் 1 கப் ஊற்றிருக்கோம். ஸோ 3 கப் தண்ணி சரியாக போச்சு. இதில் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போது அந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அதில் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அந்த ரைஸை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா ரைஸ் போடுங்க எப்போவுமே. இப்போ இந்த ரைஸ் எல்லாம் போட்டுட்டு கூடவே புதினா இலையும் மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது இப்போது லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் தான் நான் இப்போ குக் பண்ண போகிறேன். இது நார்மல் நான் பாட்டில் தாங்க குக் பண்ணுறேன், பிரியாணி பாட்டில். நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். நான் இது நார்மல் பாட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு மூடி வச்சு நான் இப்போது குக் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது
மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை கலக்கி விடலாம். அந்த மாதிரி மெதுவாக சிம்லேயே வச்சு குக் பண்ணால் நல்லா சூப்பராக வரும் ரைஸு. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரைஸு சூப்பராக வந்திருக்கு. ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. ப்ரான்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிடும்போது. இது எப்போவுமே சாப்பிட்ற பிரியாணியை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிரியாணி. இப்போ ப்ரான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது ப்ரான் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா குக் ஆகிருந்தது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது அந்த கலரும் சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி அந்த பேஸ்டெல்லாம் ஊற்றினோன்னே நம்ம தொன்னி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.